ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களை கமர்கட் பகுதியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆம்பர் அலர்ட். ஆம்பர் அலர்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது, இது ஒரு எமர்ஜென்சி ப்ராட்காஸ்ட் சிஸ்டம். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம கமர்கட் பகுதியில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஆம்பர் அலர்ட் அப்படிங்கிறது எங்கேயாவது குழந்தைங்கள கடத்திட்டு போனாங்களோ இல்லை குழந்தைங்க காணாமல் போயிட்டாங்கனாலோ அப்போது அந்த குழந்தைங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸால் இஷ்யூ பண்ணப்பட போகிறது தான் இந்த ஆம்பர் அலர்ட் சிஸ்டம். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, அந்த குழந்தைங்க கடத்தப்பட்ட போது எத்தனை மணிக்கு காணாமல் போனாங்க, அந்த குழந்தைங்களோட ஃபோட்டோஸ், அவங்க கடத்தப்பட்ட டீட்டெயில்ஸ், அவங்கள யார் கிட்னாப் பண்ணாங்க, இதெல்லாம் ஓரளவுக்கு போலீஸ்க்கு பேரண்ட்ஸ் இல்லை தெரிஞ்சவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்து, இல்லை பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் கடத்திட்டு போயிருப்பாங்க. ஸோ யாராவது விட்னஸ் இருப்பாங்க, அவங்க இந்த மாதிரி இந்த வண்டியில் கடத்திட்டு போனாங்க அப்படின்னு கிட்னாப்பரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போலீஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் ஆம்பர் அலர்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. இது பப்ளிக்கோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ எல்லா நேரத்துலையும் போலீஸ் மட்டுமே போய் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ எங்கேயாவது அந்த இடத்துல அந்த கிட்னாப்பர் போயிட்டுருக்காங்க, அந்த வண்டியில் போயிட்டுருக்காங்க அப்படின்னா, நமக்கு இந்த மாதிரி ஒரு அலர்ட் சிஸ்டம் எப்படி ரீச் ஆகி பப்ளிக் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த ஆம்பர் அலர்ட் அவங்க இஷ்யூ பண்ண உடனே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிட்டிசன்ஸோட மொபைல், அப்புறம் பில்போர்ட்ஸ், நியூஸ், சோஷியல் மீடியா இது எல்லாத்துலேயுமே வித்தின் செகண்ட்ஸ் அவங்க இஷ்யூ பண்ண உடனேயே அந்த மெசேஜ் டெலிவர் ஆயிரும். இப்போது நம்ம ரீசெண்டாக நம்ம கண்ட்ரியில் கூட இந்த வெதர் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் டைமில் டெஸ்ட் பண்ணுறதுக்காகலாம் பண்ணாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் நிறைய இடங்களில் ஃபாகி வெதர் இருந்ததுன்னா கோயின்னு சத்தத்தோட ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் ஃபோனே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலுமே அது அப்படி வைப்ரேஷனோட ஒரு அலர்ட் மெசேஜ் வரும். அதுதான் ஆம்பர் அலர்ட். ஸோ அதை பார்த்தோன்னே அந்த சத்தத்தோட ஒரு மெசேஜ் இவ்வளோ சத்தத்தில் வருது அப்படின்னோடனே நம்ம எல்லாருமே ஃபோன் எடுத்து பார்ப்போம். ஸோ அதில் என்ன அலர்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது மெயினாக குழந்தைங்க கடத்தப்படுறப்ப காப்பாற்றுறதுக்கான ஒரு அலர்ட் மெசேஜ் தான் இது. ஸோ இதுக்கு ஏன் ஆம்பர் அலர்ட் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு 1996க்கு போகணும். 1996 ஆம்பர் அப்படிங்கிற ஒரு பொண்ணு டெக்சாஸ் சிட்டியில் காணாமல் போயிருந்தது. அந்த பொண்ணும் அவள் தம்பியும் சைக்கிள் ஓட்டிகிட்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஒரு யாரோ ஒருத்தங்க கடத்திட்டு போயிட்டாங்க. அந்த தம்பி மட்டும் வீட்டுக்கு திரும்பி வந்தான். அவங்க அம்மா அப்பா எல்லோரும் தேடிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட்டும் பண்ணாங்க. ஆனால் போலீஸால் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஆக்சுவலாக கடத்தப்பட்டப்போ ஒரு விட்னஸ் பார்த்துருக்காரு. அந்த பொண்ணு ஏதோ ஒரு சைக்கிள் ஓட்டிகிட்டு ரொம்ப தூரம் எங்கேயோ போயிட்டதுனால ஒரு இடத்துல ஒருத்தன் ட்ரக்கில் அந்த பொண்ணை கடத்திட்டு போயிருக்கிறத அந்த விட்னஸ் சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் போலீஸால் அந்த ஆளை ட்ரேஸ் பண்ண முடியல. 3 நாளைக்கு அப்புறம் அந்த பொண்ணை இறந்த நிலையில் தான் கண்டுபிடிச்சாங்க. ஜனவரி 13, 1996 காணாமல் போன பொண்ணு ஜனவரி 17 அந்த பொண்ணு கொலை செய்யப்பட்டு ஒரு ஆற்றுல ஒரு தண்ணி இருக்கிற இடத்துல ஏதோ பாடியை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த போலீஸ் கண்டுபிடிச்சதில் அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த பொண்ணை ரொம்ப அடித்து துன்புறுத்தி ரொம்ப செதஞ்ச நிலையில் தான் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருந்தாங்க. அப்போது அந்த பொண்ணோட அம்மாவோட நிலைமை எப்படி இருந்திருக்கும்? அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுருக்காங்க. நம்ம 9 வயசு குழந்தைக்கு இவ்வளவு கொடுமை நடக்கணுமா அப்படின்லாம் அவங்க கவலைப்பட்டிருக்காங்க. அப்போ அந்த நியூஸ் எல்லா இடத்துலையுமே பரபரப்பாக பேசியிருக்காங்க அமெரிக்காவில். அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணோட அம்மா நம்ம குழந்தைக்கு நடந்த மாதிரி இனி எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது. 3 நாள் கழித்து தானே நம்ம குழந்தைய சடலமாக கிடச்சிது. இனி எந்த குழந்தையும் காணாமல் போன உடனே கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரெஷியஸ் டைம் அந்த ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸ் தான். அதுக்குள்ளே இம்மீடியட்டாக இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆச்சுன்னா ஈஸியாக நம்ம குழந்தைய கண்டுபிடிச்சிருந்துருக்கலாமே அப்படின்னு அந்த அம்மா யோசித்தது தான் இந்த ஆம்பர் அலர்ட் சிஸ்டம். அவங்க தான் பப்ளிக்கோட சப்போர்ட்டோட கவர்மெண்ட் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி 1996 இப்படி ஒரு லாவே என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது இருந்த பிரசிடெண்ட் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் இதை அப்ரூவ் பண்ணி இதுக்கு ஆம்பர் அலர்ட் சிஸ்டம் அப்படின்னு பேர் வந்தது. இது ஒரு எமர்ஜென்சி ப்ராட்காஸ்ட் சிஸ்டம். இது உடனேயும் போலீஸ் ஏதாவது ஒரு குழந்தை காணாமல் போச்சுன்னு உடனே இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க கம்ப்ளீட்டாக க்ராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆனால் ஜென்யூனாக இம்மீடியட்டாக அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க.
அது இமீடியட்டாக இஷ்யூ பண்ண உடனே குழந்தைங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். இது மூலமாக அதுக்கப்புறம் பல குழந்தைகள் சுலபமாக காப்பாற்றப்பட்டிருக்காங்க. நிறைய இடத்துல போலீஸ் இமீடியட்டாக போய் கண்டுபிடிச்சிருக்காங்க வித் பப்ளிக் சப்போர்ட். அதுதான் இதில் மெயின் விஷயமே. பப்ளிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலனா போலீஸால் எல்லா நேரமும் உடனடியாக போய் காப்பாற்றவும் முடியாது. இப்போது இந்த ஆம்பரோட அம்மா தான் ஆம்பர் சைல்ட் சேஃப்டி சிஸ்டமோட வைஸ் பிரசிடெண்ட்டாகவும் இருக்கிறாங்க. அவங்க குழந்தைக்கு நடந்தது எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாதுன்னு ஒரு அம்மா எடுத்துக்கிட்ட முயற்சி தான் இந்த ஆம்பர் அலர்ட் சிஸ்டம். நன்றி, வணக்கம்.